அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 1/6/2025 இருந்து இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகளிர், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் டபுள் ஜாக்பாட் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் வரக்கூடிய 1/6/2025 முதல் வரவேற்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் விவசாய கடன், ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது. அதற்கான முழுமையான அப்டேட்டுமே பார்க்கலாம். அதை தொடர்ந்து மீண்டும் விவசாயிகளுக்கு 17,000 கோடி ரூபாய் விவசாய பயிர்க்கடன் வழங்குவதற்காக இதற்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ அது எப்படிலாம் நம்ம பயன்பெறலாம், அதை பத்தின முழு அப்டேட்டுமே பார்க்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க 5 பவுனுக்குள்ள, ஓகேங்களா, 5 சவரனுக்குள்ள நகைக்கடன் வைத்திருக்க எந்த வங்கிகளில் வைத்திருந்தாலும் சரி தள்ளுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான தீர்மானங்களும் போடப்பட்டிருக்கிறது. இந்த முழு அப்டேட்டுமே பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மிக 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 ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் என்னன்னா, இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஜாக்பாட் கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, இப்போ புதிதாக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு அப்ளை பண்ணக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 4,000 வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீர்மானங்களும் போடப்பட்டிருக்கிறது. இது யார் யாருக்கு எந்தெந்த மகளிருக்கு கிடைக்க போகிறது அப்படின்றத பத்தின அப்டேட், முழுமையான தெளிவான அப்டேட்டுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய இந்த மாதிரி கவர்மெண்டோட அஃபிஷியல் ஸ்கீம்ஸ் அப்டேட்ஸ், முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நீங்க ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ மறக்காம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் தொடர்ந்து வரும். சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகளிர் உரிமை தொகையில் டபுள் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை தெளிவா பார்த்துக்கலாம். சரிங்களா? சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தில், அதாவது பாத்தீங்கன்னாக்க 2025 முதல் 2026 ஆண்டிற்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்துல தீர்மானங்கள் நிறைய போடப்பட்டது. விவசாயிகளுக்கும் சரி, மகளிர்களுக்கும் சரி நிறைய நலத்திட்ட உதவிகள் போட்டிருக்காங்க. இது எல்லாதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஜூன் முதல் வாரத்தில், ஓகேங்களா, முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த மகளிர் உரிமை தொகை மீண்டும் எப்போ அப்ளை பண்ணலாம், விண்ணப்பங்கள் எப்போல இருந்து அப்ளை பண்ணணும், அந்த 4,000 ரூபாய் உதவித்தொகை யாருக்கு கிடைக்க போகிறது அப்படின்றத பத்தி முதல்ல பார்த்துட்டு அடுத்தடுத்து மீதி அப்டேட்லாம் பார்க்கலாம். சரிங்களா? வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து, ஓகேங்களா, முதல் வாரத்திலிருந்து புதிய விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஜூன் 4ஆம் தேதி முதல் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். அதாவது மீண்டும் வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது முதல் வாரத்திலிருந்தே இந்த மகளிர் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் 1,000 ரூபாய் வாங்கக்கூடிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுக்கு முன்னாடி போன ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக அப்ளை பண்ணாங்க. அதுல கிட்டத்தட்ட 1 கோடி பேர் மேல பாத்தீங்கன்னாக்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? 1 கோடி பேர் மட்டும்தான் இது வரைக்குமே பாத்தீங்கன்னாக்க பயன்பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க. மாதம் மாதம் 1,000 ரூபாய் பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா மீண்டும் ஜாக்பாட் கொடுத்திருக்கிறாங்க மகளிர் உரிமை தொகையில. அதுல பாத்தீங்கன்னாக்க மீண்டும் புதுசா இந்த மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க அவங்க திருப்பவும் பாத்தீங்கன்னா தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமே இந்த 1,000 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? இவங்க அப்ளை பண்ணும்போது புதுசா அப்ளை பண்ணி செலக்ட் ஆகுறவங்களுக்கு
முதல் மாதமே ஓகேங்களா. சோ முதல் மாதமே உதவித்தொகையாக ஊக்கத்தொகையாக 4000 ரூபாய் வந்து வழங்கப்படும் என்று தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது. இது புதுசா வாங்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான். அடுத்து இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி மாதம் மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இது என்னென்ன 3 வகை ரேஷன் அட்டைகள் அப்படின்றத எல்லாரும் போட்டோலயே பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் சொல்றேன். NPHH கார்டு, PHH கார்டு, அடுத்து AAY இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும் பொருந்தும். சரிங்களா. சோ அடுத்துதான் வந்து இதுக்கு முன்னாடி இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மெயினா இது பார்க்கணும். பார்த்தாச்சு. இப்போ இதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து கட்டணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த 2025 டு 2026ஆம் ஆண்டிற்கான புதிய வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது இல்லையா? அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல 1477 கோடி ரூபாய் வந்து தள்ளுபடி செய்ய போவதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. சோ ஆக மொத்தத்துல கண்டிப்பா வந்து தள்ளுபடி செய்யப்படும். விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா. சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு மகிழ்ச்சிகரமான தகவலும் கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, மீண்டும் ஓகேங்களா, மீண்டும் விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் 17,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் மற்றும் வழங்குவதற்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. சரிங்களா. அதை தவிர்த்து வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வங்கி நகை கடன்கள் ஓகேங்களா, 5 சவரனுக்குள்ள இருக்கிறவங்க வச்சிருப்பாங்க இல்லையா. சோ 3 சவரன் வச்சிருப்பாங்க, 4 சவரன் வச்சிருப்பாங்க. நீங்க 5 சவரனுக்குள்ள ஓகேங்களா சிட்ட அடங்கல் எடுத்து வச்சிருப்பீங்க. சோ அது வச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பேங்க்ல வங்கியில வச்சிருந்தாலும் சரி, கூட்டுறவுல வச்சிருந்தாலும் சரி, எந்த வங்கியில வச்சிருந்தாலும் சரி, அது வந்து தள்ளுபடி செய்யப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அப்டேட் கொடுத்துட்டாங்க. சோ இது வந்து ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் நமக்கு. சரிங்களா. சோ அதை தொடர்ந்து வந்து நம்ம வந்து இந்த அதாவது இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு வந்து என்னென்ன பண்ணணும், எப்போ எப்படி அப்ளை பண்ணணும், எல்லாமே டீட்டெயில்ஸா பார்த்துருவோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளுக்கான விண்ணப்பம் பதிவு வந்து ஜூன் மாதம் மீண்டும் தொடங்கப்பட உள்ள நிலையில், கடந்த 2 ஆண்டுகளில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது நீங்க புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருக்கவங்களும் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பழசா வச்சிருக்கவங்களுக்கும் இந்த எலிஜிபிள் தான் அப்படின்றதான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. சோ அடுத்ததா 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்குறுதியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2023 செப்டம்பரில் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே 14 லட்சம் பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக மாதம் 1000 ரூபாய் மாற்றம் செய்யப்படுகிறது. சோ இது வந்து உண்மைதான். மீண்டும் வந்து அடுத்த அப்டேட்ல பார்ப்போம். என்னென்று கொடுத்திருக்கான்னு பார்ப்போம். சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் ஜூன் முதல் வாரத்தில் இருந்து புதிய விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஜூன் 4ஆம் தேதி முதல் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். தமிழ்நாடு முழுவதும் 9000 இடங்களில் முதல்வர் திட்ட முகாமில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் நேரடியாக விண்ணப்பிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 2 ஆண்டுகளில் புதிய ரேஷன் கார்டுகள் பெற்றவர்களும் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்கலாம். இதில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் மகளிர் உரிமை தொகை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அப்படின்றத மென்ஷனோட சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்ததா திமுக ஆட்சி பெற்றதிலிருந்து முதல் இதுவரை 19,62,717 புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு விரைவில் ரேஷன் கார்டு வழங்க இருக்கிறோம். இதுவரை 9,44,452 பேர் தபால் மூலம் நகல் அட்டை பெற்றிருக்கிறார்கள் என்று அமைச்சர் சக்கரபாணி சட்டசபையில் தெரிவித்தார். முந்தைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவங்களும் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்துள்ளார். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க, அவங்க ரிஜெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தால ரிஜெக்ட் ஆயிருப்பீங்க. மீண்டும் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்றாங்க. அடுத்து தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தமிழ்நாடு அரசு கூறியிருக்காங்க. மீண்டும் சரிங்களா. அடுத்ததா இதற்காக 9,000 இடங்களில் முகாம்கள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் திட்ட அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக சென்னையில் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்களுடன் முதல்வர் முகாம்
எங்கெங்கு நடத்த வேண்டும் என்று விவரங்கள் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விவரங்கள் பொதுமக்களுக்கு சில நாட்களில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. புதிய ரேஷன் அட்டைகள் உடன் மகளிர் உரிமை தொகை பெறவும் தகுதி உள்ளதால் பொதுமக்களுக்கு இது டபுள் ஜாக்பாட் அறிவிப்பு இருக்கும். மேலும் தகுதி இருந்தும் இதுவரை இந்த திட்டத்தில் இணைய முடியாத குடும்ப தலைவிகளுக்கு மீண்டும் புதிய விண்ணப்பங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் முதல் மாதத்திலேயே 4000 ரூபாய் ஊக்கத்தொகையாக உதவித்தொகையாக வழங்கப்படும். புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் புதிதாக மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிச்சுட்டு அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, எலிஜிபிளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த அப்டேட் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? சோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ரொம்ப பயனுள்ளதான அப்டேட் சீக்கிரமாவே எல்லாருமே பயன்பெற்றுக்கோங்க. சோ மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் விண்ணப்பிச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.